வந்துட்டியா? வந்துட்டியா? நாங்கள் எவ்வளோ நாளாக உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம் தெரியுமா? உன் ஃபோனை என்ன வீட்டிலே வச்சுட்டு போயிட்டியா? ஆமாம், கண்ணுக்குட்டி எங்க ரூமில் எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானா? என்னை பற்றி எதுவும் கேட்கலையா அவன்? அது வந்து நீ வீட்டுக்கு வந்துட்ட, அவன் என் வீட்டுக்கு வராமல் இங்கேயே உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? தள்ளு, உள்ளே போய் பார்ப்போம். கண்ணுக்குட்டி, கண்ணுக்குட்டி எங்கடா இருக்க? அம்மா வந்திருக்கேன் பாரு, வாடா. கோமதி, கண்ணுக்குட்டி என் கூட வரலடி. என்னது, கண்ணுக்குட்டி வரலையா? என்னடி சொல்கிற? அவனை பத்திரமா கடைக்கு கூட்டிகிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே அவனை கூட்டிகிட்டு போனேன். நீ மட்டும் வந்திருக்க, அவன் எங்கே போனா? என்னை மன்னிச்சிடுடி. என்னடி சொல்கிற? நீ இருக்க, கண்ணுக்குட்டியை காணும். அவனுக்கு ஏதாவது ஆபத்தா? அவனை எங்கேயாவது தனியாக விட்டுட்டு வந்துட்டியா? தொலைச்சிட்டு வந்துட்டியா? என்னடி நினச்சிட்டு இருக்க நீ? நீ நினைக்கிற மாதிரிலாம் கண்ணுக்குட்டி எந்த ஆபத்துலேயும் மாட்டிக்கல, அவன் பத்திரமா தான் இருக்கான். நீ மட்டும் ஊருக்கு வந்துட்ட, அவனை எதுக்கு அந்த ஊர்லேயே விட்டுட்டு வந்த? உனக்கு அறிவு கிடையாது? அவனை பார்க்காம நாங்கள் எத்தனை நாள் இங்கே காத்துட்ருக்கோம். நீ பாட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுவியா? அம்மா, என் மருமக கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்காதீங்கம்மா. அவள் ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால தான் அவங்க பையனை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கா. வேணும்லாம் விட்டு வர பொண்ணு இல்லைம்மா அவள். சும்மா இருங்க ஐயா. இவகிட்ட நான் சொன்னேன் பத்திரமா கூட்டிகிட்டு வான்னு. அன்றைக்கே திரும்பி வராமல் இத்தனை நாள் பண்ணிவிட்டு இப்போவும் அவன் இல்லைன்னு சொன்னானா என்ன அர்த்தம்? ஏண்டி, எனக்கு தெரியாமல் ஏதாவது திருட்டு வேலை பின்னாடி பண்ணிகிட்ருக்கே நீ? என்னால் உன் கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் நீ என்னை ரொம்பவே திட்டுற. நீ நினைக்கிற அளவுக்குலாம் அவன் எந்த ஆபத்துலேயும் இல்லை. இரு, என் கூட ஒருத்தர் வந்தார், அவரை கூட்டிகிட்டு வரேன். எனக்கு யார் பேச்சும் கேட்க வேணாம். எனக்கு அந்த ஊருக்கு போய் என் பையனை இப்போயே கூட்டிகிட்டு வரணும். தயவு செஞ்சு அந்த ஊரோட விலாசத்தை கொடு, நான் அங்கே போய் என் பையனை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவனுக்காக நான், என் வீட்டுக்காரு, என்னோடய பொண்ணு எல்லாரும் இவ்வளோ நாளாக காத்து கிடக்குறோம். தினமும் அழுகையுமா சோகமாக தான் இருப்போம். ஒழுங்காக சரியாக சாப்பிட்றது கூட இல்லை, சமைக்கிறது இல்லை வீட்டில். நிஜமாவே என்ன மன்னிச்சிட்றீ, நான் வேணா உன் காலில் விழுறேன். என் பையன் திரும்பி வந்துட்டான்னு நினச்சி அங்கேருந்து ஓடி ஓடி வரேன். இங்கே வந்தோன்னு பாரு என்னை எப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு. அடியே, உன்னை யாரும் ஏமாத்தலைங்க. வா இங்கே பாரு, இன்னும் 2 நாளில் நாங்களே அந்த ஊருக்கு மறுபடியும் திரும்பி போக போகிறோம். இந்த தடவை உன்னையும் அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ வந்துட்டு உன் கையோட உன் பையனை கூட்டிகிட்டு வந்துடு, போதுமா? சரி, உண்மையாக தானே சொல்கிறேன். நான் வீட்டுக்கு போய் என்னோட துணிங்க, என் வீட்டுக்கார துணிங்க, என் பொண்ணு துணிங்க எல்லாம் மூட்டை கட்டி வைக்கவா? 2 நாள் கழிச்சு என்னை கூட்டிகிட்டு போறியா? யாரும் நம்ம கூட வரப்போகிறதில்ல, நீ மட்டும் தான் வரப்போகிற. நீயும் அந்த பெரியவர் மட்டும் தான் நம்ம போக போகிறோம். எல்லாரையும் கூப்பிட்டு நீ என்ன திருவிழாக்க போக போகிற? இப்போ அண்ணன் அந்த ஊரில் திருவிழா நடக்குதுன்னு என்கிட்ட சொன்னியடி. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாமல். அக்கா, கொஞ்சம் சும்மா இரு. இப்போ தான் இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ திருவிழா ரொம்ப முக்கியமாக உனக்கு. நான் வெறும் கோமதி மட்டும் தான் கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் கூட்டிகிட்டு போனால் அங்கே தங்கறதுக்கு இடமும் கிடையாது. அவங்களுக்கு அந்த இருக்க உணவுகளும் சரிப்பட்டு வராது. இப்போ கோமதி, நீ, நான், அந்த பெரியவர் 3 பேர் மட்டும் தான் போக போகிறோம். அடுத்த தடவை வேணால் நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம். இந்த தடவை போய் நம்ம கண்ணுக்குட்டியை கூட்டிகிட்டு வந்துடலாம். என்ன சொல்கிற? அங்கே நிறைய சமைக்கிற வேலைங்கள்லாம் இருக்குது. நீ கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கணும். ஓ, அப்போனா நீ என்னை சமையல்காரி வேலைக்கு தான் கூப்பிட்றியா? அதுவும் இல்லாமல் நான் சமையல் பண்ணி போட்டால் தான் நீ என் பையனை பக்கத்தில் காட்டுவேன். ஏண்டி, நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? ஏண்டி, முன்ன மாதிரி அன்பாயிருடி. ஏண்டி இவ்வளோ கோவமாக இருக்க? பின்ன என் பிள்ளைய காணாமல் நான் தவிச்சிட்ருக்கேன். எனக்கு தான் அந்த வழி தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? என்னை மன்னிச்சிடுடி. நான் உன் பையனை கூட்டிகிட்டே போயிருக்கக்கூடாது. அவன் வர நடம் பிடிச்சதுனால தான் அவனை கூட்டிகிட்டு போய் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். ஆனாலும் கட்டாயம் உன் கையில் நான் ஒப்படைச்சிடுவேன், நீ பயப்படாத. கோமதி, அவன் இவ்வளோ சொல்லியும் நீ ஏன் கோவமாக இருக்க? இவ கூட ஒரு பெரியவரை வந்திருக்காரு, அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா உனக்கு உண்மை புரியும். சரிக்கா, நீங்களாம் சொல்கிறதுனால நான் கேட்குறேன். ஆனால் 2 நாளில் நிச்சயமாக என்னோட கண்ணுக்குட்டி என்கிட்ட திரும்பி வந்துடணும். அவன் வருவான், வராமல் எங்கே போக போகிறான்? நான் தான் உன்னை அந்த ஊருக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடலாம், கவலைப்படாத. சரிடி ஒத்தரவசா, இவ்வளோ நேரம் எங்கடி போனேன்? நான் எங்கே போனேன்? இவ்வளோ நேரமாக மட்டன் குழம்பு தனியாக வச்சுட்டு இருந்தேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, எல்லாரையும் கூப்பிடுங்க, சாப்பாடு போட்டுடலாம். நடி, மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சா? செக் பண்ணி பார்த்தியா? கறியில் நல்லா வெந்துருச்சுக்கா. நல்ல கறியாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. குழம்பு கூட நல்ல மனமாக இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுடலாம். கோமதி, இந்தா ஒரு 5 கோமதி, இதா இது 5 கிராம் கோல்டு காயினு. இது என்னோட அன்பளி பண்ணி வச்சுக்கோ. என் பையனை காணும், நானே தவச்சிட்ருக்கேன். நீ என்னடான காசை கொண்டு வந்து கொடுக்குற? என்ன எதையாவது மறைக்க பார்க்குறியா? அடிப்பாவி, என்ன சொன்னாலும் குத்தமா? இது என்னோட அன்பான பரிசு, இது வச்சுக்கோ. அந்த ஊரில் எனக்கு கிடச்சிது. உன் பையன் கிடச்சோட இன்னும் ஒரு 5 கிராம் கூட உனக்கு சேர்த்து கொடுக்குறேன். என் மேலே வீணாக பழிய போடாத நீ. எனக்கு என் பையன் தான் வேணும். இந்த கோல்டு காயினை நீயே வச்சுக்கோ, எனக்கு அவசியம் இல்லை. அக்கா, என்னக்கா இவ இப்படி பேசிட்டு போகிறா? அவள் பிள்ளையை பார்க்குற வரைக்கும் கவலையில் தான் இருப்பாள். பிள்ளை பாசம் பொல்லாததுடி. அவன் பிள்ளையை திருப்பி சீக்கிரமாக கூப்பிட்டு வந்து அவன்கிட்ட விட்டுரு. நீ என்ன தான் அவளுக்கு காசு கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது, தெரிஞ்சுக்கோ. சரிக்கா, அதுக்கும் என்ன சம்மந்தம்? எப்படியும் பையனை கூட்டிகிட்டு வர தான் போகிறோம். இந்த காசை அவள் செலவுக்கு தானே வச்சுக்கோன்னு சொன்னேன். அது கூட அவள் பெருசாக மதிக்காமல் போகிறா பாருக்கா. ரொம்ப திமிராயிடுச்சுக்கா வர அவளுக்கு. இதுக்கு பேர் தாண்டி அம்மா பாசம். சரி விடு, அவள் நல்ல மூடில் இருக்கும்போது இந்த காசை அவகிட்ட எடுத்துகிட்டு போய் கூட அவள் வாங்கிப்பாள். என்ன
கோமதிக்கும் நம்ம அண்ணத்துக்கு ஏதோ சண்டை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனையோ கேட்டு பார்ப்போம். அண்ணா, சொல்லுங்க அத்தை. நான் வரும்போது பார்த்தேன் கோமதி ஏதோ கோவமா போயிட்டு இருக்காளே, என்னம்மா விஷயம்? அது ஒன்றும் இல்லை அத்தை. நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, ஊர்லேருந்து சோம்பு அப்படியும் பஞ்சு மிட்டாயும் வாங்கின்னு வந்து கொடுன்னு சொன்னான். நான் வாங்கின்னு வரதுக்கு மறந்துட்டேன். அதான் கோச்சின்னு போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு இல்லாமல் கூச்சிப்பாங்க. இரு, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன். ஏன் அத்தை, உங்களுக்கு அவகிட்ட ஏதாவது வேலை இருக்கா? ஆனால் ஆமாம்மா, அவளோட தோட்டம் ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொன்னா. நிறைய மல்லிப்பூவு ரோஜா பூலாம் இருக்கும்னு சொன்னா. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அதை போய் பார்க்கணுன்னு. அதனால் எனக்கு கூட்டின்னு போடின்னு சொன்னேன். அவன் என்னடானா மூஞ்சி திருப்பிக்கிட்டே ஏதோ கோச்சிட்டு போகிற மாதிரி சைடு வாங்கின்னு போயிட்டு இருந்தா. சரி, அதான் உங்ககிட்ட என்ன விஷயம் கேட்கலான்னு நினச்சேன். சம்மந்தியம்மா, நான் தான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அவள் சாயந்தரமாக உங்களை அவள் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். இப்போ ஏதோ வேலையாக வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கா. அவளை விடுங்க, நான் அவளை ஃபோன் பண்ணி அப்புறமா கூப்பிட்றேன். மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நம்ம எல்லோரும் சாப்பிடல வாங்க. அப்போ அவள் நம்ம கூட சாப்பிடலையா? அவள் கொஞ்ச நேரம் கழித்து வருவா. அவங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு போட போயிருக்கா. அவளோட பொண்ணு இருக்கிறாள், அவளுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் கொண்டு போய் கொடுக்கணும். அதனால் மத்தியானம் கொஞ்சம் லேட்டாக தான் வருவா அவள் எப்போவுமே. அவளுக்கு சொந்தமாக ஒரு ஹோட்டல் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல? அவள் எப்போவுமே அங்கே தான் இருப்பாள். இப்போ தான் அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறாள். இல்லைனா எப்போவுமே ஹோட்டலில் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாள். அது அவங்களோட சொந்த ஹோட்டலு. அப்படியாம்மா? என்னெல்லாமா இருக்கும் அந்த கடையில்? எல்லாமே கிடைக்கும். ஒரு நாள் ஒன்று போடுவாங்க. டிஃபன் ஐட்டம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். சில டைமில் நான்வெஜ் போடுவாங்க, சில டைமில் பிரியாணி கூட கிடைக்கும், ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே கிடைக்குவாங்க. ஐயோ, எல்லாமே கிடைக்குமா? எனக்கு தெரியாமல் போச்சுமா. ஒரு நாள் போய் அவள் கடையில் நல்லா சாப்பிட்டு வரலாமா? ஓசியில் சாப்பிடணும்னா எப்படி அலையுது பற்றியாது. கண்டிப்பாக போகலாத, நம்ம எல்லாருமே ஒரு நாள் போய் அவள் கடையில் சாப்பிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றுமா, நம்ம ஓசிலெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம கரெக்டாக காசு கொடுத்து தான் சாப்பிடணும். நம்மளால் ஒருத்தர் கஷ்டப்படுறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் என்ன தான் காசு கொடுத்தாலும் அவள் காசு வாங்க மாட்டா. இருந்தாலும் நம்ம அவள் கடையில் போய் ஒரு நாள் சாப்பிட்டு வரலாம். பணம் வாங்கலாம், நம்ம போக வேணாமா? அவள் கடையை எதுக்கு நம்ம நஷ்டம் பண்ணணும்? நான் அப்படி சொல்ல சம்பந்தியம்மா. நம்ம காசை கொடுக்கறத விட நீங்கள் தான் பட்டணத்துலேருந்து வரீங்கல்ல, அங்கே உங்கள் ஊரில் ஏதாவது ஃபேமஸான பொருட்கள் கிடச்சா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவளுக்கு கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிக்க போகிறா. அது என்ன வேணாம் நான் சொல்ல போகிறா? அவளுக்கு பிடிச்ச பொருள் நிறைய பட்டணத்தில் விற்கிது. எங்களால் அடிக்கடி மெட்ராஸுக்கு போக முடியாததுனால நாங்கள் அதெல்லாம் வாங்க முடியாமல் இருக்கோம். நீங்கள் வரும்போதெல்லாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க. இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது. எங்கள் ஊரில் கிடைக்கிற சில பொருட்கள் உங்கள் ஊரில் கிடைக்காதுல்ல, அந்த மாதிரி ஏதாவது நான் இந்த தடவை வீடு கிளம்பும் போது அவர்கிட்ட லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுறேன். வரும்போது வாங்கி வந்து தரேன், அவளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். சரி, எல்லாரும் போய் சாப்பிடல வாங்க. வெள்ளாட்டு கறியாக இருக்குமாம்மா? எனக்கு பல்லெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது. எதனா கடிச்சு கிடிச்சு பல்லு கட்டிட்டு வரப்போகுதுன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க மாமா. அத்தை விட உங்கள் பல்லு ஸ்ட்ராங்கு தான். அவங்களுக்கு தான் ஒரே சொத்த பல்லு, உங்களுக்கு அப்படியா? எல்லாமே தங்க பல்லாக வச்சுருக்கீங்கல்ல. ஆமாம்மா, என் அருமை பெருமைகளெல்லாம் நிறைய சொல்லுமா. எனக்கு கேட்க கேட்க சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், இந்த கண்ணாடிக்காரிக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதே வேலையாக போச்சு. போலாம் வாங்க.